பாண்டியன் சரவணன் கிட்ட உன்னை கோயிலில் ஒரு பொண்ணோட வச்சு பார்த்தேன், அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை தங்கமயிலுக்கு இப்போ தானே டிவோர்ஸ் கொடுத்துருக்க, அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருக்கலாம்ல, அதேமாரி சொல்லிடுறாரு. அதுக்கு சரவணனும், அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அஞ்சலி நானும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், எதாச்சியாக தான் கோயிலில் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டே அப்படின்ற மாரி நம்புகிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் சரவணன் வீட்டுக்கு வராங்க. மீனாவும் சரவணனை வரவேற்கிறாங்க. உடனே சரவணன் எனக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பீரோவை திறந்து சரவணன் பைக்குள்ளே இந்த பத்தெல்லாம் எடுத்து வைக்க போகிறாரு. அப்போ மீனா திடீர்னு வந்து பார்த்துட்றாங்க. நீ எப்போ இங்கே வந்த, காஃபி போட தானே போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை காஃபியில் எந்தளவுக்கு சக்கரை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க வந்தேன், இது என்ன காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நானும் ஆடி போட்டுருந்தேன், அதான் உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சரவணன் சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போது ராஜி அங்கேருந்து வந்து வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கு பாட்டியோ, இந்த காலத்து பொண்ணுங்களாம் எந்த மாதிரி சாப்பிட்றாங்க, நல்லா வல்லுக்குன்னு சாப்பிட்டதுனால தான் நான் இப்படி இரும்பு மாரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏன்னு அவரோட துணியை அவரே துவச்சி போட்டுட்ருக்காங்க. அப்போ கோமதி, தாங்க நான் வந்து துவச்சி போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் எதுவுமே காது கொடுத்து கேட்காம அவரை துவச்சி போட்டு போயிடுறாரு. அப்போ கோமதி எடுத்து பார்க்குறாங்க, அது ஒரே அழுக்காக இருக்குது.